யாரெல்லாம் கோப்பைங் சைட்ல உள்ள வெள்ளை மதுரை முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோப்பைங் சைட்ல உள்ள வெள்ளை முதல முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும் நீங்க பாத்தீங்கன்னா பிளாசாவில நீங்க போறப்ப இது கோப்பைங் எக்ஸிட்ல இறங்கி உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் போனோம், இல்லைன்னா சிம்பாம்புல எக்ஸிட்ல இறங்கி உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல இந்த டெம்பிளை நீங்க ரோட் சைட்லயே பார்க்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைடே மார்னிங்கே வந்து இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டெம்பிள்ல யாருமே இல்லை. ஸோ உங்களுக்காக வெளியே இருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் என்னென்ன கடவுள் இருக்காங்கன்னு. ஸோ விநாயகர் இருந்தாரு, முருகர் இருந்தாரு, மதுரை வீரர் இருந்தாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா காளியம்மா இருந்தாங்க, நாகம்மா இருந்தாங்க, அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரர் ஐயா வச்சிருந்தாங்க. இவர் சில பாத்தீங்கன்னா நல்ல பெருசாவும் கம்பீரமாவும் இருந்தாரு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான நீல கலர் குட்டை இருக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து இந்த குளம் வந்து சுமாரான குளமா தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணாங்க, இந்த குளத்தெல்லாம் அழகா சுத்தம் பண்ணி ப்ளூ கலர் வந்து அக்வேரியம்ல ஊத்துவோம்ல, அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த குளமே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ரொம்ப பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த முனீஸ்வரர் பார்க்க வரப்ப மீன்கள் கொண்டு வந்து இந்த குளத்துல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்புல உள்ள பாவங்களும் வந்து சேர்ந்து கரைஞ்சி போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு விஷயமா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் குளத்துல வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வெள்ளை முதல்ல வாழ்ந்து வந்ததாகவும் அந்த முதலையோட ஞாபகமாக தான் இந்த முதல் சிலை அவங்க வச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. ஸோ நீங்களே பாருங்க அந்த முதலையோட சிலை சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு. கடைசியாக அந்த முதல்ல பார்க்குறப்ப இந்த அளவுக்கு சைஸில் இருந்ததா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாதுங்க, பட் உண்மையாகவே வெள்ளை கலர் crocodile இந்த உலகத்தில் இருக்குது, which is known as albino crocodile. அண்ட் ரெப்டைல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு முதல்லாம் பார்த்தீங்கன்னா சாவர வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய சான்ஸுகள் அதிகமாக இருக்கு. நீங்க ஒருவேளை மீனை வாங்கிட்டு வந்து விட போறீங்கன்னா நீங்க 2 மீன் வாங்கிட்டு வரலாம். ஒன்னு பார்த்தீங்கன்னா மயிர மீன் இக்கன் கிளி சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முள்ளுகண்டை இக்கன் புயோ சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குளம் ஃபுல்லாவே அந்த மீன் தான் அதிகமாக இருந்துச்சு. என்ன ஒரு ரீசன் தெரியல, மார்னிங் டைம் வந்தப்ப இந்த டெம்பிள் திறக்கல, பட் ஈவினிங் டைம் வரப்ப கண்டிப்பா இந்த டெம்பிள் திறந்துருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளிச்சமான டைம் வாங்க, அப்பதான் இந்த கோயிலோட அழகான என்வாயர்மெண்ட் நீங்க என்ஜாய் பண்ண முடியும்.